12லே குரு. ஆன்மீக பாவம். இந்த 12ஆம் பாவம்ன்றது ஆன்மீகம். ஏன்னா வாழ்க்கையெல்லாம் எப்படி நல்லா இருக்குன்றது இந்த 12ஆம் இடம் தான் சொல்லும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருப்தி அடையுமான்றதை இந்த 12ஆம் இடம் சொல்லும். இங்க குரு இருக்கிறாருன்னா இறை சிந்தனை கொண்ட நபர் ஜாதகர். எல்லாமே தெரியும். வாழ்க்கையில ஒருத்தன் ஏமாத்த வந்தாலும் அவன் ஏமாத்தான் வரான்னு தெரியும். இருந்தாலும் அவனுக்கும் துரோகம் நினைக்காத நபர்கள்லாம் இந்த 12ஆம் இடத்துக்கு குரு தான். ஆன்மீக எண்ணம், இறை சிந்தனை அதிகமா இருக்கும். வெளிநாடு தூர தேசத்துல வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேற மாநிலத்துல வாழக்கூடியவராக இருப்பாங்க. ரொம்ப வெகுளி இல்லை. எல்லா விஷயங்களும் தெரிந்தாலும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத நபர். ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும். வாழ்க்கையை பற்றின முழு புரிதலும் கொண்ட நபர்களாக ஜாதகரை மாற்றும். அதோட மட்டும் இல்லாம இவங்க பேர்ல எதை வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட், பண ரீதியாக எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரே விதி, குரு 12ல் அமர்ந்து திரிகோண தொடர்பு எடுத்துட்டா மிகப்பெரிய உயர்வு. 5, 9ஆம் அதிபதி தொடர்போட குரு 12ல மட்டும் இருக்கிறாருன்னா இவர் பேர்ல எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது ரிட்டர்ன் கொடுக்கும். ஒருவேளை 12ல் இருக்கக்கூடிய குருவோடு அவயோகி தொடர்பு கொண்டா மட்டும் ஜாதகருக்கு கொடுத்து போட்ட பணம் திரும்ப கிடைக்கிறது இல்லை. போட்ட பணம் திரும்ப கிடைக்கிறதுல சூழ்நிலைய கொடுத்து விடுகிறது. இந்த பதிவுல நம்ம லக்னம் முதல் 12 பாவம் வரை குரு அமர்ந்த பலனை பாற்றோம். உங்க ஜாதகத்துல எந்த பாவத்தில் இருக்கிறதோ இந்த பதிவோடு பொருத்தி பார்க்கலாம். கூடுதலாக திரிகோண தொடர்பு கொண்டால் எப்பொழுதுமே லாபம். திரிகோண தொடர்பு குறைத்து அந்த பாவத்திற்கு இருக்குன்னா ஜாதகர் தற்சமயம் தான் லாபத்தை அனுபவிப்பீங்க. நிரந்தர லாபம் அதன் மூலியமா